வெல்கம் டு லூலு டாடா கிட்ஸ். ஒரு அழகான சின்ன கிராமத்தில் மீனாட்சி அப்படின்ற ஒரு பொண்ணை பற்றி கதையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். மீனாட்சி ரொம்ப அமைதியானவ, யாருக்கிட்டையும் சத்தமாக கூட பேச மாட்டாள். ஆனால் அவங்க மாமியார் அவளை எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீ என்ன ஒழுங்காகவே வேலை செய்ய மாட்டேற, ஒரு சாப்பாடு செஞ்சால் உப்பு இருக்க மாட்டேங்குது, ஒரு பாத்திரம் விளக்குனா க்ளீனாக இருக்க மாட்டேங்குது, உனக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியாதா அப்படின்னு எப்போ பார்த்தாலும் அவளை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க பொண்ணை மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க ரொம்ப சுதந்திரமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங், தேட்டர்ஸ், மூவிஸ்னு ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் மருமகளுக்கோ அப்படி இல்லை. மாமியார் சொல்கிறத தான் கேட்கணும். அப்படி கேட்டு நடந்தாலும் அந்த வேலை செஞ்சாலும் ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவள் காலையில் எழுந்ததும் வீடையெல்லாம் சுத்தமாக கூட்டி அள்ளிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு எல்லா வேலை செஞ்சாலும் மாமியார் ஏதோ ஒரு குறை சொல்லுவாங்கன்ற பயத்திலேயே அவள் எல்லா வேலையும் செய்வாள். துணி கூட அவள் தான் துவைப்பாள். வாஷிங் மிஷின் இருந்தாலும் அவங்க மாமியார் நீ கையில் தான் துவைக்கணும், எனக்கு கையில் துவைச்சாதான் பிடிக்கும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதனால அவள் கையில் தான் துணி துவைக்கிறா. அப்புறம் என்ன, சமையலும் அவள் தான் பண்ணுவா. மீனாட்சி கைப்பக்குவம் சூப்பராக இருக்கும்னு அவங்க வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் மருமகளை ஆனதுக்கப்புறம் யாருமே அவள் சமையலை ரசிக்கிறதே இல்லை. உப்பில்லை உரப்பில்லைன்னு ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வழக்கம் போல் ஒரு நாள் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட 5000 ரூபா பணத்தை வாங்கிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக ஷாப்பிங் போயிட்டா. ஒன்றுக்கு 4 ட்ரெஸ் எடுத்துக்கிட்டா. காலேஜுக்கு ஃபீஸ் கட்டலை, அந்த காசில் ஷாப்பிங் பண்ணியாச்சு. ஆனால் வீட்டில் அடுத்த வாரம் கோவில் திருவிழாவுக்கு எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு மாமியா உனக்கு புடவையெல்லாம் ஒன்றும் இல்லை, இருக்கிற புடவையை கட்டுனா போகுதும் அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லி அவளை திட்டி அனுப்பிட்டாங்க. அழுதுகிட்டே தன்னுடைய ரூமுக்கு போயிட்டு மறுபடியும் அழுகையை தொடர்ந்த மீனாட்சி கண்ணீரை தொடச்சிக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. மறுநாள் காலையில் ஒரு அமைதியான காலை வேலை. ஆனால் மீனாட்சிக்கு அப்படி அமையலை. மாமியா தன்னுடைய லாக்கரை போய் திறந்து பார்க்குறாங்க. அங்கே அவள் வச்சுருந்த தோடை காணோம். அதை பார்த்து அதிர்ச்சியான மாமியா ஹாலில் எல்லாரையும் கூப்பிட்டு மீனாட்சி தான் என்னுடைய கம்மலை எடுத்திருக்கா அப்படின்னு அவன் மேலே திருட்டு பட்டம் கட்டுறாங்க. அதை கேட்ட கணவர் இருந்தாலும் இருக்கலாம் என்ன அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். அவங்க உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாருமே அவளை திருடின்னு பட்டம் கட்டுறாங்க. இதை தாங்கிக்க முடியாத அவள் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. ஆனால் அதை கேட்க அங்கே யாருக்குமே நேரம் இல்லை. யாருமே இந்த வீட்டில் நம்மளை நம்பலையே அப்படின்னு சொல்லி தன்னுடைய சமையல் அறைக்கு தனிமையாக சென்று அழுது கொண்டு இருந்தா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டா. அப்போது அங்கே ஏதோ ரிசிப்ட் கிடைக்குதுங்க. அது என்ன ரிசிப்ட்னு அவள் ஆர்வமாக எடுத்து பார்க்குறா. மீனாட்சி ரொம்ப ஷாக் ஆகிறா. உண்மையெல்லாம் இப்போ வெளியே வரப்போகுது. தன்னுடைய மனசில் இருந்த குழப்பத்தெல்லாம் நீக்கி வச்சுட்டு எல்லாரையும் ஹாலுக்கு கூப்பிட்றா. அவள் முகத்தில் ஒரு தெளிவு தெரியுது. தன்னை திருடுன்னு சொன்னவங்க வாயை அடைக்கிற மாதிரி அவள் ஒரு செயல் செய்கிறா. தன்னுடைய நாத்தனாவை கூப்பிட்டு இப்போ நீ உண்மையை சொல்லி தான் ஆகணும், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட நாத்தனா அழுதுகிட்டே ஆமாம் அம்மா, நான் தான் அந்த நகையை எடுத்து அடவு வச்சேம்மா. நீங்கள் எனக்கு படிக்க கொடுத்த காசை நான் செலவு பண்ணிட்டேன், அதனால் நகையை எடுத்து நான் அடகு வச்சு அந்த காசில் ஃபீஸ் கட்டிட்டேம்மா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் போய் மன்னிப்பு கேட்டா. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரி விடுங்க அத்தை, சின்ன பொண்ணு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, விடுங்க அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக மீனாட்சி சொல்கிறா. இதை கேட்ட மாமியா மீனாட்சி என்னை மன்னிச்சிருமா, நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு தன் மருமகளை கட்டி அணைத்து மன்னிப்பு கேட்டாள். இந்த கதை இப்போது முடிந்தது. வேறு சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து காண லூலு டாடா கிட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.